ஏதாச்சும் சாப்பிடுறியா? போ. வேற என்னதாண்டா உனக்கு வேணும்? வீட்லயே சொன்னல கிரிக்கெட் பேட்டு, பந்து, வெள்ளை டோப்பி. கூத்து முடிஞ்ச உடனே 500 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்பா உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். பறக்குறையில கூட போலாம்டா. ரயில் பறக்குமா? நிஜமாடா, வானத்திலே பறந்து போற மாதிரி பாலம் கட்டிருக்கானுவ. ஒரு தப்பா முனுசாமி என்ன இட்டுன்னு போனான். எங்க கிளாஸ்ல சி கணேஷ் கூட டெண்டுல்கர் பேட் வச்சிருக்கான். அதே மாதிரி எனக்கு வேணும். வாங்கி தரேன். நேரமாச்சு, வா. ஸ்கூல் நடக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு ஆள் இருக்காரு. ஸ்கூல்ல ப்ரோக்ராம்னு வர சொல்லியிருந்தாங்க. நான் இருங்கூர்ல இருந்து வர்றேன். வெளியில போர்டு எழுதி போட்டிருக்காங்க, பாக்கலையா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்ல. சாம் செல்லதுரன்னு ஸ்கூல் பேட்டன் செத்துட்டாரு, அதனால லீவ் விட்டுருக்காங்க. மெய்யாலுமா, நான் காலை 7 மணிக்கெல்லாம் கிளம்பி சின்னமலை வந்து இறங்கி நேரம் ஆகிட போயதுன்னு அங்கேயே ஒரு மைதானத்தில் உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வரேன். இப்போ என்ன செய்யறது? நிகழ்ச்சி கிடையாதா? அத்தை, நீ பிரின்சிபல் அம்மா கையில தான் கேட்கணும். அந்த அம்மா உள்ள இருக்காங்களா? ஸ்கூல்ல யாரும் இல்ல, அந்த அம்மா மந்தவெளியில இருக்காங்க. வேணா அங்க போய் பாருங்க, இல்லைன்னா போன் பண்ணி கேளு. ஏய் கதிரே, அதுல ஏன்டா நிக்கிற? கீழே வந்து கை காலை உடைச்சுக்குவான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உன் ஆட்டம் ஓவரா போச்சு. பிச்சிரும் பிச்சு நடா பட மறுப்ப பத்தியா? அதுக்கு போன் போட்டா சினிமா பாட்டுல கேக்குது. நம்பர் தப்பாக்கப்பா போட்டேனா? அம்மா, நான் கோவிந்தம் பேசுறேம்மா. கூத்தாடுறதுக்கா இருங்கூர்ல இருந்து வர சொல்லியிருந்தீங்களே, கர்ணவேஷம் கட்டுற கோவிந்தம் பேசுறேம்மா. ஞாபகம் இருக்கு கோவிந்தன், எங்க ஸ்கூல் பேட்டர்ன் இன்னைக்கு சடனா டிவைஸ் ஆயிட்டாரு. அதனால ஃபங்க்ஷன் நடத்த முடியல. அடுத்த மாசம் உங்களுக்கு கட்டாயம் கூப்பிடுறோமே. அம்மா, நான் ஊர்ல இருந்து 50 ரூபா காசோட கிளம்பி வந்துட்டேன். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஓகே, உங்களுக்கு என் வீடு தெரியும்ல? நான் வாட்ச்மேன்ட்ட கேட்டு வந்துடுறேம்மா. இப்போ நான் முட்டுக்காட்டுல இருக்கேன். வீட்டுக்கு வரதுக்கு ராத்திரி 7 மணி ஆயிடும். பரவாயில்லையா? நான் வந்து பாக்குறேம்மா. அப்போ நீங்க என் வீட்டுக்கு வாங்க. I'll help you. ஓகே? தேங்க்ஸ். பா, பூமரம் காஸ்தாப்பா. என்னடா அது? பபிள் கன் பா. அது வாங்கினா கிரிக்கெட் ஸ்டிக்கர் ஃப்ரீ பா. இந்தா. சார், மணி என்ன சார்? 10:15. ஸ்கூல்ல கூத்தால. ஸ்கூல் லீவ். நீ எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தர மாட்டியா? சரி, வாங்கி தரேன். எனக்கு இப்பவே வேணும். நானே கையில காசு இல்லாம ராத்திரி 7 மணி வரைக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாம லோல் போட்டுனுக்குறேன். ஆத்திரத்தை கலப்பாத. யோ, நீலாம் ஒரு கண்ணனா? ஊர்ல சின்ன விளையாடுங்க கூட்டு வந்து நான் ஏமாத்துறியா? என்னப்பா டீ சுடுதண்ணி மாதிரி இருக்கு? நீ கொடுக்குற 1.5 ரூபாய் காசுக்கு நான் ஹார்லிக்ஸா போட்டு தர முடியும். விற்கிற விலைவாசிக்கு யார் இந்த காலத்தில் 1.5 ரூபாய்க்கு டீ கொடுக்குறா? ஒன்றுக்கு போகிறதுக்கே பஸ் ஸ்டாண்டில் 2 ரூபா கேட்குறாங்க, தெரியும் இல்லை? ஏய், என்ன பார்க்குற? ஏன் பையன் தான். இட்லி எவ்வளோ? 1.5 ரூபாய். ஒரு வடை மட்டும் கொடுங்க.
என்ன வேலை செய்யற? ஒழுங்கா வேலை செய்யறதா இரு. இல்ல முன்ன இருந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுக்க போயிடு. பூமியாச்சுன்னு இறக்கப்பட்டு வேலை கொடுத்தா உடம்பு வளைய மாட்டேன்து. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. இன்னொரு கிளாஸ் கொடுங்க. ஒத்தபடியே வாங்கிட்டு 7 கிளாஸ் தண்ணி கேட்டா எப்படி? வேணும்னா வாட்டர் பாயிண்ட் இருக்கு, 1 ரூபாய் வாங்கி குடிங்க. இல்ல அங்க வாட்டர் டேங்க் இது, அங்க போய் குடிங்க. சும்மா காலங்காத்தால வந்து எடுத்து அடிச்சுக்கின்னு. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என்ன பேச்சு பேசுறாங்க?